அமைப்பில் செய்தால் அதற்கு பெயர் சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்முறைகள் ஒவ்வொரு முஸ்லிமுடைய முஃமினுடைய உடல் அங்கங்களில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து வழிபாடுகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை செய்ததை அங்கீகரித்ததை அல்லாஹ் செய்ய வைத்தார். அவர்கள் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத அவர்களுக்கு விருப்பம் இல்லாத எதனை செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. எல்லா அமல்களிலும் சுன்னத்தான வணக்கங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஃபர்லான தொழுகை, அதே போல சுன்னத்தான தொழுகைகள், ஃபர்லான நோன்பு, சுன்னத்தான நோன்புகள், ஃபர்லான ஸகாத், சுன்னத்தான சதகாக்கள், ஹதியாக்கள், தான தர்மங்கள், அகீகா, உல்ஹியா, நேர்ச்சை, என்ன வேணுமானாலும் பேர் வைத்துக் கொள்ளலாம். அனைத்துமே அவர்கள் செய்து காட்டியதை சொல்லி காட்டியது அங்கீகரித்தது. ஃபர்லான ஹஜ், சுன்னத்தான உம்ராக்கள், ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் இடைப்பட்ட எவ்வளவோ நூற்றுக்கணக்கான சுன்னத்துகள் இருக்கின்றன. அனைத்து சுன்னத்துகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது சொன்னது அங்கீகரித்தது. எனவே தொழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், நோன்பு பிடிக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும், ஜகாத்து கொடுக்கும், ஹஜ் செய்யும் ஒவ்வொரு முஸ்லிமும் சுன்னத்தான அமல்களை செய்து செய்து அவர்களை நினைத்துக் கொண்டிருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஸலவாத்தை சொல்ல சொல்லி இருக்கிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலாயிகமார்களும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, முஃமின்களே, முஹ்சின்களே, முத்தகீன்களே, நல்லடியார்களே, சாலிஹீன்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அவங்களுக்கு ஸலவாத்தும் சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க. ஸலவாத்திலும் சலாமிலும் அல்லாஹ் அதை பரலாக்கி இருக்கிறான். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம், சூரத்து அத்தஹியாத்திலே நாம் தொழுகைக்குள்ளே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சலாம் சொல்வதை அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான், வாஜிபாக்கி வைத்திருக்கிறான். அத்தஹியாத்திலே அவர்களுக்கு சலாம் கொடுக்காமல் எங்களுக்கு தொழுகையை முடிக்க முடியாது. முதல்ல என் ஹபீபுக்கு சலாத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க சலாம் கொடுத்துட்டு உங்களை வேலை வெட்டிக்கலாம். என் ஹபீபுக்கு சலாம் சொல்லுங்க. தொழுகைக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகை தொழும் பொழுது யாராவது ஒருத்தர் அழைத்தால் தொழுகையை விட்டுவிட்டு யா ரசூலல்லாஹ் கூப்பிட்டீங்களான்னு போய் பேசுறது ஃபர்து, சுன்னத் அல்ல. தொழுகையை விடுவது ஃபர்து. ஒரு சஹாபி தொழுது கொண்டிருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க. இவர் தொழுது யோசிக்கிறாங்க. ஒரு சஹாபி, நான் தொழுவது அல்லாஹ், என்னை கூப்பிடுவது அல்லாஹ்வுடைய ரசூல், எனவே தொழுகையை முடிச்சு கொண்டு போய் என்னன்னு கேட்போமே என்று அப்படியே அவசரமாக சுன்னத்துகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி தொழுது முடிச்சுட்டு யா ரசூலல்லாஹ் என்னை கூப்பிட்டீங்களா என்று வந்து கேட்கிறாங்க. நாங்க சொல்லுவோமே, அசருக்கு பொருள் வந்து என்ன செய்ய, அசருக்கு பொருள் வந்து என்ன தெரியுமா, லேட் ஆகுவா, லேட் ஆகுது, அசருக்கு பொருள் வந்து என்ன செய்ய. அந்த மாதிரி இவர் வரோண்டிய டைம்ல வராம தொழுது முடிஞ்சு லேட்டாகி வந்த பிறகு யா ரசூலல்லாஹ் கூப்பிட்டீங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிரசூலி இதா தஆக்கும், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை கூப்பிட்டா, உங்களை அழைத்தால் உடனே போங்க, உடனே பதில் கொடுங்க என்று குர்ஆன்ல சொன்னது உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு 4 மணிக்கு பார்த்தா அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது. அவர் நினைச்சு கொண்டிருந்தாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் பேசுறதை விட நான் தொழுது முடிச்சிட்டு போறதுதான் சிறந்ததுன்னு நினைச்சாங்க. இந்த குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை கூப்பிட்டா, உங்களை அழைச்சால் நீங்க உடனே போங்க. நீங்க வரலான தொழுது கொண்டிருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் அழைத்தால் போகத்தான் வேண்டும். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்புது,
அல்லாஹ் யாரை சரி அப்படி கூப்பிட்டீங்கிறாங்க. அப்படி கூப்பிடுறதாக இருந்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான் தகுதியானவர். அதுக்கு அடுத்தபடியாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் தகுதியானவர். அதுக்கு அடுத்தபடியாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தகுதியானவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் தகுதியானவர்கள். அப்படியே அஷரத்து முபஷ்ஷிரீன் அப்படி வரும். அப்படி அஹ்லுல் பைத்துகள்ல சையதுனா ஹசன் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருவார்கள். தகுதி வாய்ந்தவர்கள். அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் கூப்பிட்டா எப்ப சரி ஒரு சஹாபியவாவது அல்லாஹ் கூப்பிட்டிருக்கா? சஹாபியை அல்லாஹ் அழைக்காவிட்டால் என்னைய உங்களை எப்படி அல்லாஹ் கூப்பிடுவான்? அல்லாஹ் கூப்பிட்டால் என்று அல்லாஹ் இங்க சொல்றது அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிட்டா அல்லாஹ் கூப்பிட்டதுதான். நீ கவலைப்படலாம். அதுக்காக அல்லாஹ் ரசூல் ஒன்றென்று முடிவெடுத்துக் கொள்ள வேண்டாம். அது இன்னொரு ட்ராக்ல போயிடும். அல்லாஹ் அழைத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் அல்லாஹ் அழைத்ததுதான். அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல். அல்லாஹ்வுக்கு வழிபட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டதுதான். அல்லாஹ்வுக்கு வழிபட்டது எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா தானே வழிபட தெரியும். அல்லாஹ் நேரடியாக வந்து சொன்னதல்ல. இதை விளங்க சொல்வதா இருந்தா இன்றைக்கு பொதுமக்களுடைய அறிவு என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ், ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா? குர்ஆன் அல்லாஹ் சரிதானே? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், ஹதீஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனும் அதே சங்கையான நாக்கால தான் வெளியே வந்தது, ஹதீஸ் சரிவும் அதே சங்கையான நாக்கால தான் வெளியே வந்தது. குர்ஆன் ஹதீஸை விட கண்ணியமானதுதான், அல்லாஹ்வுடைய கலாம் தான், நேரடியாக வந்ததுதான். ஹதீஸு குதுசி ஹதீஸு நபவியை விட குர்ஆன் சிறந்ததுதான். ஆனால் அந்த குர்ஆன் வெளியானதும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய சங்கையான வாயானதான். இதான் மறந்துடக்கூடாது. குர்ஆனும் அல்லாஹ்வுடையதான், ஹதீஸும் அல்லாஹ்வுடையதான். குர்ஆனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனதான், ஹதீஸ்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனதான். எனவே கண்ணியமான சீடர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நானும் ஸலவாத்தை சொல்கிறேன், மலக்குகளும் ஸலவாத்தை சொல்கிறார்கள், நீங்களும் சொல்லுங்க. கியாமத் நாள் வந்தாலும் மலக்குகள் அனைவரும் மௌத்தா போனாலும், அரிசி சுமந்திருக்கக்கூடிய ஹமலத்துல் அரிசிகள் மௌத்தா போனாலும், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமே அவங்களோட உயிரை அவங்க எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு உலகத்துல யாருமே இல்லை, மலக்குகளும் இல்லை, அல்லாஹ் மட்டும் இருக்கிறான். ஸலவாத்தை சொல்லிக் கொண்டுதான் இருப்பான். ஏன்? அல்லாஹ் இருக்கும் காலம் எல்லாம் அல்ல, அல்லாஹ் எக்காலமும் இருப்பான். ஒரு மனுஷன் என்றால் இருக்கும் காலம் எல்லாம் அவர் ஸலவாத் சொல்லுவார். ஒரு ஊடு, இந்த ஊடாக இருக்கும் காலம் எல்லாம் இந்த வீட்டுல வாழ்வாங்க. எப்பவாவது 300-400 வருஷத்துலயாவது ஒரு வீடு உடைஞ்சி விடும், ஒரு கோட்டை உடைஞ்சி விடும், ஒரு பள்ளிவாயில் உடைய சான்ஸ் இருக்குது, உடைச்சி கட்ட சான்ஸ் இருக்குது, ஒரு மரம் உடைஞ்சி விட சான்ஸ் இருக்குது. அல்லாஹ் கடைசி கிடையாது, அல்லாஹ்வுக்கு ஆகிர் கிடையாது. அல்லாஹ் ஆரம்பமானவன் தான், ஆரம்பத்துக்கு முந்தியவன் தான், கடைசியானவன் தான், கடைசிக்கு பிந்தியவன் தான். அல்லாஹ் கடைசி வரையில் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு புள்ள சோறு கொடுக்க அல்லது ஏதாவது ஒரு சாப்பாட்டை அந்த பிள்ளைக்கு ஃபீட் பண்ணும்போது, தீர்த்தும் போது அந்த பிள்ளை தின்னேலான்னு சொல்லுது, சாப்பிடலான்னு சொல்லுது. உடனே அந்த பிள்ளையோட அம்மா, அந்த பிள்ளையோட வாப்பா, அந்த பிள்ளையோட தாத்தமார் எல்லாரும் கவனம் கூப்பிட்டு, இவங்க இந்த பாருங்க, நீங்க தின்னலான்னு சொல்லுதீங்க, இந்த பாருங்க ஒரு வாப்பா தின்ன போறாருன்னு அவருக்கு ஒரு வாயை போட்டுட்டு, இந்த பாருங்க நானும் தின்ன போறேன்னு எனக்கு ஒரு வாயை போட்டுட்டு, இப்ப நீங்க தின்னீங்கன்னா தானாக வாங்கிட்டு வரும். பிள்ளைகளுக்கு பல வேலை கொடுக்கும் போது மதரசாவுக்கு போறதுக்கு முன்னால 4 வயசு 5 வயசு 3 வயசு பிள்ளைகளுக்கு பலவே எழுதி கொடுப்பாங்க, ஓதி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டு எக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை சொல்லவே பிறகு கொஞ்சம் நீங்க உங்க டேடா செல்ல போறாரு பாருங்க, எக்கரா அவருக்கு எக்கரா தெரியாது. ஆனா மாமா செல்ல போற கதவு மாமா சொல்லுங்க எக்கரா தண்ணி. இப்ப நீங்க சொல்லுங்க, தானாக அந்த பிள்ளைக்கு பாருங்க, என்ன வாப்பான் சென்ன என் உம்மான் சென்ன, எனவே அந்த பயம் வைத்து அந்த பிள்ளை. அல்லாஹ் சொல்கிறான், நானும் சொல்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என் மலக்குகளும் சொல்றாங்க, நீங்களும் சொல்லுங்க, கட்டாயம் ஸலவாத். திக்ர் என்று குர்ஆன்ல பல இடத்துல வருது. திக்ர், இன்னா நஹனு நஸல்னா திக்ர. திக்ர் என்ற இந்த இடத்துல குர்ஆன், இந்த குர்ஆனை நாங்க தான் இறக்கி வச்சோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாங்க தான் பாதுகாப்போம். இந்த இடத்துல திக்ர் என்றால் குர்ஆன். அதே போல திக்ர் என்று திக்ருக்கும் வருது,
குர்ஆனுக்கும் வருது, திக்ர் இன்னும் எத்தனையோ விஷயத்துக்கு வருது. குர்ஆன் எல்லாம் சொல்ல நேரம் இல்லை, 20-25 நிமிஷத்துக்குள்ளதான் பேச முடியும். திக்ர் என்றா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னொருத்தர் சொல்வார் திக்ர் என்றா என்ன? திக்ருகள். இன்னொருத்தர் சொல்வார் இல்ல ஸலவாத்துகளே சேர்த்துக்கொள்ளு. சரி, அல்லாஹ் குர்ஆன்ல அலம் நஷ்ரஹ லக சத்ரக் அந்த சூராவுல வரஃபஅனா லக திக்ரக். யா ரசூலல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய ஞாபகார்த்தத்தை, உங்களோட பெயரை சொல்லுவதை, உங்களை நினைப்பதை, உங்களை நினைச்சு மனிதர் மஹப்பத்தில் ஊறுவதை நாம் அதிகமாக்கி உயர்த்தி வைத்திருக்கிறோம். யா ரசூலல்லாஹ் உங்களோட திக்ரை உயர்த்தி இருக்கிறோம் என்றா உங்களோட பெயரையும் சொல்லுவாங்க, உங்களை புகழுவாங்க, உங்களை பின்பற்றுவாங்க. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வோட முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருப்பீங்க. யா ரசூலல்லாஹ் பாக்கி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வோட அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்வா இருப்பீங்க. யா ரசூலல்லாஹ் ஜனாஸா தொழுகையில கூட மையத்தை முன்னால வச்சிருக்குது. மையத்து முக்கியம் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இரண்டாம் தக்பீர்ல ஸலவாத் சொன்ன பிறகுதான் யா ரசூலல்லாஹ் மையத்துக்கு துஆ கேட்கணும். மூணாம் தக்பீர்ல அந்த அளவுக்கு அல்லாஹ் ஸலவாத்தை எல்லா இடங்களிலும் இந்த வரஃபஅனா லக திக்ரக் இந்த குர்ஆன் ஆயத்தின் தஃசீர்கள் பெரிய பெரிய உலமாக்கள் உஸ்தாதுமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்னமோ அவங்கள்ட்ட புறக்கிலிருந்து தான் பேசி கொண்டிருக்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரியல. என்ன சரி தவறா பேசிப்பட்டா மன்னிச்சுக்கோ. வரஃபஅனா லக திக்ரக் என்ற சில தஃசீர்கள்ல போடுறாங்க, அல்லாஹ்வுடைய பெயர் எங்கெங்க சொல்லப்படுமோ அந்த இடமெல்லாம் யா ரசூலல்லாஹ் உங்களோட பெயரும் சொல்லப்படும். அல்லாஹ்வை எங்கெங்க ஞாபகப்படுத்தப்படுமோ உங்களோட பெயரும் ஞாபகப்படுத்தப்படும். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தஃசீர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் சும்மா கேட்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சா ஷிர்க்னு சொல்லுவாங்க சிலவங்க. எங்க பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த மஹப்பத்தை சொல்லி கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மஹப்பத்து இல்லாம எந்த அமல் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. அவங்களோட மஹப்பத் இருக்கணும். எப்படி தெரியுமா? இந்த கோல் உண்டி பாய்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல விக்ரமலிங்க நல்லா தெரியுமா? ஸ்போர்ட்ஸ் மீட்ல கோல் உண்டி பாய்த பெரிய மூங்கில் போல் ஒண்டிக்கும் ஓடிக்க போய் அது குத்தி ஓடி அந்த பாலுக்கு மேலால பாஞ்சா அவருக்கு எவ்வளவு யாராக வருஷக்கால பாஞ்சு அவருக்கு ஃபர்ஸ்ட். அப்படித்தான் பாஞ்சி ஃபர்ஸ்ட் வந்து ஹதிய எல்லாம் எடுத்து இவரை தூக்கி களத்துல வச்சுக்கொண்டு எல்லாம் பாட்டெல்லாம் படிச்சுக்கொண்டு வராங்க. மூங்கில் பொல்ல காணல. இவர் எப்படி ஃபர்ஸ்ட் வந்த இந்த மூங்கில் மரத்துல அந்த கம்பால எங்க அதெல்லாம் வீசிட்டேன் உசர போக மாட்டேதான். அது சீதேவிகளே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொர்க்கத்துக்கு போறதுக்கு பாவிக்க வேணும், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு மட்டும் பாவிக்க வேணும். அவங்களோட சுவர்க்கத்துல நான் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். அவங்களோட எனக்கு அவங்க இல்லாத சுவர்க்கம் எனக்கு எதுக்கு? இங்கதானே எப்பலிக்கு கிரேப்ஸிக்கு வெள்ள ஜாதி பலவருக்கும் மீட்டி அங்க டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஹ்லு பைத்துகள், பத்ருடைய சஹாபாக்கள், உஹுதுடைய சஹாபாக்கள், குதுபுமார்கள், வலிமார்கள், இமாம்கள், மதுஹபுடைய இமாம்கள், முஹத்திதீன்கள், இவங்க அவ்வளவு பேர் எங்களை சுவர்க்கத்துல இருந்தால்தான் எங்களுக்கு இன்பம். சும்மா போய் சுவர்க்கத்துல பழத்தையும் அதை மீன் சாப்பிட்டு பொறிச்ச போலியை தீர்வு போட்டு மற்ற டைம் மஹப்பத் என்றா என்ன? அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. அதெல்லாம் புரியுது. ஹுப்பக யா அல்லாஹ் உன்ன மஹப்பத்தை எனக்கு தா. வ ஹுப்ப மன் யுஹிப்புக உன்னை யார் மஹப்பத் வெச்சாங்களோ அவங்களோட ஹுப்பை எனக்கு தா. அல்லாஹ் ஹுப்பு வெச்சவங்க யாரு? மின நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். அவங்க காட்டி தந்த வழிமுறைகள்ல ஒரு வழிமுறை தான் இது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடி இருக்கிறார்கள். அவர்கள் அரபுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முன்னிலையில அவங்களை புகழ்ந்து பாடி இருக்கிறார்கள். அதை வச்சுதான் இந்த மஜ்லிஸ்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைப்பது ஒரு அமல், அவங்களை நினைச்சு ஸலவாத் சொல்றது இன்னொரு அமல், அவங்களை நினைச்சு எங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது இன்னும் ஒரு அமல். உதாரணமாக சொல்றேன், அல்லாஹ் யார் யாரையும் ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானார்கள். ஒருத்தருக்கு உம்மா 50 வயசுல மௌத்தன்னு வச்சுக்கோங்க உதாரணம். இப்ப இவர் 2 கிழமையா அந்த உம்மாவை பார்க்க கிடைக்கும். இதை நினைச்சு 2-3 தடவை உம்மா கூப்பிட்டே கூடியது. கூப்பிட்டு இவர் புகையலாம்
நினைச்சு நினைச்சு இவர் பைத்தியக்காரன் கூட அழுது மைய கணக்கிற நேரத்திலிருந்து இவர் சுயமாக இல்லை, அப்நார்மல் சொல்லுவாங்க. அவர் நார்மல் இல்லை. நினைச்ச நேரம் தேம்பி தேம்பி அழுதார். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வது கொண்டுதான் உங்களுடைய கல்புகள் எல்லாம் அமைதி பெறும். கல்புகள் உள்ளங்கள் எல்லாம் அப்படியே சீராகும், அமைதி பெறும். கல்புல் உள்ள அமைதிக்கு சகீனான்னு சொல்லுவாங்க அரபுல, இங்கிலீஷ்ல ட்ராங்குலிட்டி என்று சொல்லுவாங்க. அமைதி, கல்புல் இருக்கிற அமைதி. எனக்கு நிம்மதி என்ற அப்படி நிம்மதி சிலாங்க சொல்லுவாங்களே, அந்த நிம்மதி எந்த நேரமும் கிடைக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு டென்ஷன் இல்லை, மாஷா அல்லாஹ் நிம்மதியா இருக்கிறேன். அந்த நிம்மதி எந்த நேரமும் கிடைக்காது. அந்த நிம்மதியை தேடி தேடித்தான் உலகமே அலையுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்க கல்புகளுக்கு அமைதி வேண்டுமா, சகீனத்து வேண்டுமா, நீங்க அல்லாஹ்வுடைய திக்ரை செய்து கொள்ளுங்கள். சரி, இப்ப இவருடைய உம்மா 50 வயசுல மௌத். இவருடைய உம்மா 50 வயசுல உம்மா மௌத். உம்மாக்கு 50 வயசு, இவருக்கு எத்தனை வயசு? 20 வயசுன்னு வச்சுக்கொள்வோமே. இப்ப இவர் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. நாங்க குர்ஆனை கொண்டு போயிட்டு ஆதாரத்தோட குர்ஆன் ஆயத்தை காட்டி, டிரான்ஸ்லேஷனை காட்டி, தஃசீரை காட்டி, அல்லாஹ் திக்ர் செய்வது கொண்டு உங்களோட கல்பு அமைதி பெறும். உங்களுக்கு மூளையில் இருந்து கொண்டு 10,000 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அதுக்கு போறோம் இன்னும் ஒரு 10,000 தலவாத்து, அதுக்கு போறோம் இன்னும் ஒரு 10,000 சுபஹான கல்பம். அவர் ஓய்வு முடியுங்காட்டி 4 பாகை தண்ணி வந்துருங்காண்டி இது திக்ர் வைக்கிறாங்க. அப்ப இந்த குர்ஆனுக்கு அர்த்தம் என்ன? திக்ரை கொண்டு கல்பு அமைதி பெறும். என்ன திக்ர் இது? லா இலாஹ இல்லல்லாஹ் கண்ணை பொத்தி கொண்டு ஓதுறோமா, இல்ல கிப்லா முன்னாடி கொண்டு ஓதுறோமா, இல்ல அங்கிருந்து டிக்கெட் கொண்டு காபத்துல்லாஹ் முன்னுக்கு ஓதுறோமா, அல்லது ரௌலா ஷரீஃபுக்கு முன்னுக்கு ஓதுறோமா, அல்லது பலஸ்தீனில் வைத்து மைத்துல் முகத்திஸ்ல ஓதுறோமா? என்ன செய்யணும்? இப்ப இன்னும் ஒருத்தர் போறாரு, இங்க வாங்க, உங்க உம்மா மௌத்தா வச்சு உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 20. உம்மாக்கு எத்தனை? உம்மாக்கு 50. நீங்க உம்மா கடைசியா எப்ப பார்த்து? நான் மௌத்தா வச்சு 2 கிழமைக்கு முன்னே பார்த்தேன். அதுக்கு போல எனக்கு உம்மா பார்த்து அதுக்காக பதில் நீங்க ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் மௌத்தாகும் போது அவங்களுக்கு எத்தனை வயசு? வஃபாத்தாகும் போது அவங்களுக்கு எத்தனை வயசு? 6, 8 வயசுல, 10 வயசுல, 20 வயசுல, 15 வயசுல தாயும் இல்ல, தரப்படும் இல்ல. ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு அப்படி என்றா அல்லாஹ் உங்களுக்கு உங்களோட உம்மாவை 20 வயசு வரையில, விளங்கின வயசு வரையில ஓ லெவல் பாஸ் பண்றத, ஏ லெவல் பாஸ் பண்றத, அழகா குர்ஆன் ஓதுறத, அழகா பைத்து படிக்கிறத, நல்ல பேர் எடுத்து இந்த மகன் ஒரு ஸ்ரீதேவி என்றத உம்மா பார்த்துட்டு தானே மௌத்தானாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வின் பட்டம் கிடைச்ச பார்க்கிறதுக்கு உம்மா இல்ல, நபி பட்டம் கிடைச்சத பார்க்கிறதுக்கு உம்மா இல்ல. சங்கையான அவங்கள உமிழ் நீரை சஹாபாக்கள் முகத்துல தேய்ச்சாங்க, அதை பார்க்கிறதுக்கு உம்மா இல்ல. உது எடுக்கும் போது வழியில தண்ணீரை பார்க்கிறதுக்கு உம்மா இல்ல, வாப்பாங்க இல்ல. உங்களுக்கு 20 வயசு வரையில அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை தந்தானா இல்லையா? கொஞ்சம் மனசை தைரியமா வச்சுக்கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி என்ன, உங்களுக்கு அதை விட கூட அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதுக்குரிய கூலி கியாமத்து நாள்ல கிடைச்சே தீரும், மஹ்ஷர் மைதானத்துல கிடைச்சே தீரும் என்று சொன்னா, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்பா, கொஞ்சம் அமைதி வருமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நினைச்சா, அவங்களோட வாழ்க்கையை நினைச்சால் உள்ளம் அமைதி பெறும். ஒருத்தர் 35-40 பேருடைய முன்னிலையில ஒரு கண்ணியமான ஒரு ஆலிமுக்கு வந்து ஏசிட்டார். எப்படி ஏசினாரு? வாய் தொடர்ந்து பேசுற பேச்ச பார்த்தா, காதால கேட்கிற பேச்சல்ல, துண்டு பறக்கிறதுக்கு ஏசிட்டு போயிட்டாரு. இவருக்கு இப்ப வெக்கம் தாங்கல, துனியா வெறுத்து கொண்டு என்னைய சபையில பல சாதாத்மார்களுக்கு முன்னிலையில, பல உலமாக்கள் கலீஃபாக்களுக்கு முன்னிலையில, பல முரீதீங்களுக்கு முன்னிலையில, மாஸ்டர் மாறு, டீச்சர் மாறு, என் கம்பெனியில எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாருடைய முன்னிலையில என்னை ஏசிட்டு போனானே, இவருக்கு தாங்குதில்ல, தாங்காம ஏங்கி இருக்கும் போது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் ஒரு முறையில் அவருக்கு திக்ர் செய்ய சொன்னா அந்த கவலை நீங்குமா?
அவர்கிட்ட கேட்கணும், என்ன ஸ்ரீதேவி இந்த ஏச்சிக்கெல்லாம் வைக்கப்பட்டு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து மஜ்னூன் பைத்தியக்காரன் சொன்னான், ஒரு கப்புப்பார் சூனியக்காரன் சாஹிர் என்று சொன்னான், குடும்பம் பிரிக்க வந்தவன் என்று சொன்னான். அல்லாஹ்க்கு இந்த அனாதையை விட்டா வேறொரு கிடைக்கலையா என்று கூட கேட்டாங்க. அப்படி இருந்தும் அவர்கள் தைரியத்தை கையுடல்ல. அல்லாஹ் எங்க கொண்டு போய் வச்சான்? முழு உலகமும் தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையாக வளர்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியில கொண்டு அல்லாஹ் முழு உலகத்தையும் போட்டான். இவங்களை பின்பற்றாம இவங்கள பேரை சொல்லாம கலிமாவே கிடையாது. இவங்கள சலாத் இல்ல, சலாம் இல்லாம தொழுகையே இல்லை. அப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அவங்களே குஃபார்களுக்கிட்ட ஏச்சி கேட்டாங்க. எனவே ஏச்சி கேட்கிறது ஒரு சுன்னத்து தான். நீங்க மனுஷன் அமைப்புல குற்றம் செஞ்சிருப்பீங்க, தவறு செஞ்சிருப்பீங்க, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இதெல்லாம் பொருட்படுத்த வானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏச்சினாங்க. உங்களுக்கு ஏசினதெல்லாம் பெரிய செய்தியா? கொஞ்சம் அமைதியா இல்லைன்னு சொன்னா அவருக்கு ராகத்தாமா இல்லையா? எல்லா கட்டங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நினைப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக். உங்களை நினைச்சு மக்கள் அமைதி பெறுவாங்க. உங்களை நினைச்சு மக்கள் தரஜாவை கூட்டி கொள்வாங்க. எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, இந்த மஜ்லிஸில சாதாத்துமார்கள், அதே போன்று உலமாக்கள், முதர்ரிசுகள், தக்குவாதாரிகள், யார் யார் எந்த தோற்றத்தில் இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் இடத்துல அவங்களோட தரஜா என்ன என்று. உடுப்பை வச்சு மதிக்க முடியாது, நிலைமையை வச்சு மதிக்க முடியாது, தொழிலை வைத்து மதிக்க முடியாது. யாரு அல்லாஹ்வுடைய நெருக்கமான ஒரு நல்லடியார் வலியுல்லா என்பது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். எனவே இந்த மஜ்லிஸ் பரக்கத்தான, சிறப்பான, மேன்மையான, அதிகமான ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் நமது பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி மஹப்பத் வைத்து அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துகளை சொல்லி அவர்களை நினைக்கும் போதெல்லாம் அவர்களை புகழக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய, ஹராம் ஹலாலில் பேணுதல் உள்ள, விடுபடாமல் அவர்கள் நமக்கு வஃபாத் வரையில் காட்டி தந்த ஐவேளை தொழுகையையும் விடுபடாமல் சிலவங்க சுபம் சொல்ல மாட்டாங்க. நல்ல பக்தி, மார்க்க பக்தி எல்லாம் சுபம் இருந்தே கஷ்டம். என்ன காரணம்? 12 மணி ஆனாலும் போன் வளர்த்தி எந்த வளர்த்தியது அவருக்கே வந்து பார்த்தா சும்மா மற்ற மாத்திரம் நிற்கி 1 மணி சும்மிக்கார் போன எந்த இல்லை சரி வருமோ தெரியல நான் அனுப்ப காட்டி பார்க்கணும். அவன் குரட்டோட்டம் தூக்கம் எல்லாரும் கூட்டாளி பார்க்கணும். இவர் 10 மணிக்கு பகலையில வலையில ராவையில வந்து இப்போ 1 மணிக்கு படுக்கிறாரு. எல்பி குறையில சொபவுக்கு சொபகு தொழுகெல்லாம் ரிசிக்கை இழுத்துக் கொண்டு வரும். சொபகு தொழுகாலும் இமாம் ஜமாத்தோட தொலையிலும் என்றால் அவர் உலகத்தில் அவரை விட சிறப்பானவர் வேறு யாரும் நிற்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வச்சு போட்டு சொபோதுலாம தூக்கினா 5% இல்லாம. எனவே விடுபடாம பொழுது தாய் தகப்பனை கண்ணியப்படுத்தி கணவன் மனைவி வரக்கூடிய பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்து அடுத்து அல்ல மக்களை கண்ணியப்படுத்தி, உலமாக்களை கண்ணியப்படுத்தி, மதரசா மாணவர்களுக்கு இறக்கம் காட்டி அனைவருக்கும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் எனக்கு அல்லாஹ் தந்தால் நான் எல்லோரோடு பகிர்ந்து கொள்வேன் என்ற எண்ணத்தோடு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை கூறி என்னுடைய இந்த பயானை நான் முடித்துக் கொள்கிறேன். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு வந்தார்களோ அனைத்து கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் இதை வெளியிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகள், ஹலாலான ஹாஜத்துகளோட இந்த மஜ்லிஸுக்கு வந்தார்களோ, இதை செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரை எல்லாம் எந்தெந்த சூழ்ச்சிக்காரர்கள், அநியாயக்காரர்கள், துரோகம் செய்யக்கூடியவர்கள், பொறாமை உள்ளவர்கள் யார் யாரை கீழே போட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை தவிடுபொடியாக்கி விடுவாயாக. அதே போல ரப்பே ரஹ்மானே, இந்த மஜ்லிஸை அலங்கரிப்பதற்கும் இந்த இடத்திலே பயான் பண்ணுவதற்கும் துஆ ஓதுவதற்கும் காரணமாக இருந்த கண்ணியத்திற்குரிய எங்களுடைய السيد قاسم المولانا المرسي حفظه الله أدام الله رضاه அவருடைய ஹயாத்தை அல்லாஹ் நீளமாக்கி வைப்பானாக. அவருடைய குடும்பத்தினுடைய அனைத்து ரஹ்மத்துகளையும் நீ உடனடியாக கொடுத்து விடுவாயா. எந்த ஆபத்து தங்களிடங்கள் வந்து விடாமல்
பாதுகாப்பாயாக. அவர்கள் என்னென்ன விடயங்களில் காலம் எடுத்து வைத்தாலும் அதை பரக்கத்து பெற்றதாக ஆக்குவாயாக. அதே போன்று யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் ஐன் ஷரீஃபா மௌலானா என்ற ஒரு பெண்மணி சுகவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு யா அல்லாஹ் பரிபூர்ண ஆபியத்தை கொடுப்பாயாக. அவர்களை நடந்து திரியக்கூடிய நல்ல ஒரு சீதேவியாக ஆக்கி வைப்பாயாக. எந்த விதமான ஆபத்து தங்கடங்களும் திடீர் விபத்துக்கள் திடீர் மோத்துக்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து யா அல்லாஹ் இந்த இடத்திலே அழகான தொனியில் வைத்து படித்த அனைவருக்கும் நீ ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நேமத்தையும் அள்ளி வழங்கி நோய் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. அதே போன்று யா அல்லாஹ் உடைய ஹஸானாவை நினையாபுரத்தில எங்களுக்கு நீ கொட்டுவாயாக. ரப்பே ரஹ்மானே, நாம் என்னென்ன நியத்தோட இந்த மஜ்லிஸுக்கு வந்தோமோ அனைத்து நியத்துகளையும் நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய ரஹமத்தை கொண்டு ரஹமத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் நீயே கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த 2, 3, 4, 5 வருடங்களாக யாரெல்லாம் நமது குடும்பத்தில் மௌத்தா போனார்களோ, யாரெல்லாம் கோவிட்-19 தொற்று நோய் மூலமாக மௌத்தா போனார்களோ அவர்கள் அனைவருடைய கபர்களையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக, ஒளிச்சமாக்கி வைப்பாயாக, கண் பார்வை எட்டும் அளவுக்கு விசாலமாக்கி வைப்பாயாக. ஷஹீதுகளுடைய பதவியை கொடுப்பாயாக. சையதுனா ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, அவருடைய கபரை விசாலமாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நம் அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றி நமக்கு ஹயாத் நீளமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.